நமஸ்காரம். பொதுவாக இன்னார் பகைவர்கள், இன்னார் நண்பர்கள் என்று பிரித்து வைத்திருப்போம். நண்பர்களிடத்தில் நன்கு பரிமாறுவோம், பழகுவோம். பகைவர்களிடத்தில் ஒன்று கோபம் வரும், அல்லது ஒதுங்கி விடுவோம். பகைவனே நண்பனாகவோ நண்பனே பகைவனாகவோ அவ்வளவாக பார்க்க முடியாது. காலம் மாற்றும். இன்று பகைவனாக இருந்தவர் 10 ஆண்டுகள் கழித்து நண்பனாகலாம், மாற்றியும் நடக்கலாம். ஆனால் மொத்தத்தில் விலகி இருக்க பார்ப்போம். ஆனால் நண்பனே பகைவனாக, பகைவனே நண்பனாக இருக்க முடியுமா? அது வெளி உலக வாழ்க்கையில் அப்படி நடக்காது. ஒரே சமயத்தில் இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய உடலிலேயே இருக்கும் நம்முடைய புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மனம், இவை நம்மை விட்டு போகாது. நாம் இருக்கும் வரை அதுவும் இருக்கும். மகான்கள், பற்றற்றவர்கள், அவர்களுடைய பாடல்களை எல்லாம் பார்த்தால் அது இதிகாச புராண காலத்திலிருந்து புலன்களே எனக்கு பகைவர்கள் என்று பாடுவார்கள். ஆனால் அவர்களே இந்த கண்களால் பகவானை எப்போது காண்பேனோ, எப்போது இந்த நாக்கு உன் நாமங்களை செப்புமோ, இந்த காது உன் புகழ்களை எப்போது கேட்குமோ என்றும் பாடுவார்கள். உன்னை கண்ட கண்கள் பாக்கியம் செய்தன. அதே புலன்தானே. இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இவற்றையே பகை, நம்மையே கெடுத்துவிடும் என்றெல்லாம் ஒரு பக்கம் பாடி, மற்றொரு புறம் அவை பாக்கியம் செய்தன, என்ன பேறு பெற்றேன் என்று பாடுகிறார்களே. இது என்ன பகைவனா நண்பனா? இரண்டுமாக இருக்குமா? இருக்கிறதே. எதுவும் நமக்கு பகையாகாது. பெருமானுடைய தொடர்போடு சேர்த்து புரிந்து கொண்டால் எல்லாமே பகையாகும். அவர் தொடர்பை விடுத்து தனித்து ஒன்றை பார்த்தோம் என்றாலே அது விருப்பு வெறுப்புகள், ஆசா பாசங்கள் இது எல்லாத்துக்கும் உட்பட்டு விடும். எந்த மனம், கண்ணு முதலான புலன்களை பகைன்னு சொல்லுகிறார்கள்? இறைவனிடத்தில் ஈடுபடாததைத்தான் சொல்லுவார்கள். அது சரி, கெட்ட வழிக்கு போகவில்லை, அது பாட்டுக்கு எத்தையோ பார்த்து விட்டு போகிறது. அவரிடத்தில் ஈடுபடாவிட்டால், பக்தி இல்லாவிட்டால் என்ன? கண்ணே பகையாகுமானால் ஆகிவிடும். இந்த கண்களோ காதோ மூக்கோ படைக்கப்பட்டது ஆத்ம பலத்துக்கும் பரமாத்ம பலத்துக்கும். அவர்தான் படைத்தார், அவருக்காக படைத்தார். அப்படி இருக்கும்போது இவற்றை அவருக்காக பயன்படுத்தி விட்டால் நண்பனாகி விடுகிறது. அப்படி இல்லாமல் தன் வழியே திரியுமானால் பகைவனாகிறது என்பதுதான் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ அவர்கள் பாடுவதற்கு கருத்து. ஒரு பொருள் என்ன பயனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பயன்பாட்டுக்கு அது வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் பயனற்ற படைப்புன்னு ஆகிவிடும். படைப்பு ஒழுங்கானதுதான், ஆனா அந்த படைப்பினால் ஏற்பட்ட பொருள் பயனற்று போகிறதே. படைத்தவருக்கே பயனில்லையே. அதனால்தான் இந்த புலன்களை கண்டு பயப்படுகிறார்கள். இது சரியான வழிக்கு செல்ல வேண்டுமே. ஒரு புறம் புலன்களை கண்டு பயப்படுபவர்களும் உள்ளனர். சில ரொம்ப பெரிய ரிஷிகளே நமக்கு இருக்கிற ஞானத்துக்கும் நமக்கு இருக்கிற ஆற்றலுக்கும் இந்த புலன்கள் என்ன பண்ணிவிடும் என்று அசட்டையாக இருந்து சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். விஸ்வாமித்திரர் எவ்வளவு பெரியவர்!
வசிஷ்டரோட போட்டியிட்டு பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர். ஆனால் அவரை கூட புலன்கள் விடவில்லை. ஆங்காங்கு தவம் புரிய சென்றார். கோபத்துக்கு ஆட்பட்டார். 10 ஆண்டு காலம் சந்தியாவந்தனத்தை மறந்தார். தவத்தை இழந்தார். மீண்டும் மீண்டும் சரிப்படுத்திக் கொண்டு தவம் புரிந்தார். எதனால்? ஆமாம், புலன்கள் நம்மை படுத்திவிடும், படுகுழியில் தள்ளும், நாம் அதற்கு தோற்று போவோம். இந்த பயம் இருந்திருக்க வேண்டும். அச்சமின்றி நமக்கு இருக்கிற தவ வலிமைக்கும் ஞானத்துக்கும் புலன்கள் என்ன செய்யும் என்று நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் தலகுப்புற தள்ளிவிடும். அதுதான் ரிஷிகளுக்கு நடந்தது. அப்புறம் உண்மை தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் நம் புலன்களை எளிதாக கருத வேண்டாம். விஸ்வாமித்திரரே சிக்கினார். நாம் எம்மாத்திரம்? அதை கண்டு பயப்பட்டு ஏதும் செய்ய வேண்டாம்னு சொல்லவில்லை. நம்முடைய வசத்தில் அது வராது. ஆகவே இந்த புலன்களை பெருமானிடத்தில் ஈடுபடுத்தினால் வசப்படும். அவர் வசப்படுத்தி விடுவார். கண்டபடிக்கு போக விடமாட்டார். இந்த புரிதல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதனால்தான் கண்ணே அவனை பார், காதே அவனை கேளு, நாக்கே அவனை பாடு என்று சொல்லுகிறார்கள். அப்படி பண்ணிவிட்டால் அது தேவையற்ற இடத்துக்கு தரிகட்டு போகாது. ஆகவே எப்போதும் நண்பனாகவே இருக்கும். தேவையற்று சென்றால் குதிரைகள் தன்னிஷ்டத்துக்கு ஓட ஆரம்பித்தால் தேர் குடை சாய்ந்து விடும். அதப்போல் நாமே குடை சாய்ந்து விடுவோம். அது வேண்டாம், வேண்டி அச்சத்தை படு என்றுதான் மகான்களுடைய உபதேசம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.